ஹலோ கைஸ், வெல்கம் டு த கேஸ். அன்னைக்கு மேசிடோனியா, லோவா அமெரிக்கா, நவம்பர் 15, 2012 ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப பரபரப்பாக ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கு காரணம் அங்கே வந்த ஒரு ஃபோன் கால் தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ், டிம் டாட்டி சீனியர் ஆஃபீஸர் அவரோட டீம் 2 நாள் இடைவிடாத பணியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு ரெடியாக இருக்காங்க. அப்படி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலை டிம் பிக் பண்ணுறாரு. அந்த ஃபோன் காலில் அப்போ ஒரு லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோடய பொண்ணு 2 நாளாக வீட்டுக்கே வரல, ஆனால் அவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக பேசுகிறாங்க. ஸோ இப்போ இதை கேட்டுட்டு இருந்த டிம் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பொண்ணோட அடையாளங்கள்லாம் சொல்லுங்கள், அவங்களுக்கும் உங்களுக்கும் எதுவும் பிரச்சனையா இப்படின்னு சொல்லி நிறையா போலீஸோட ஸ்டைலில் அடுக்கடுக்கான கொஸ்டினை அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மா ஒன்றா சொல்லிட்டு வரும்போது கடைசியாக ஒரு விஷயத்தை போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. அது கேட்குற நமக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. எஸ், கேரி ஒரு டேட்டிங் வெப்சைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டிங் வெப்சைட்டில் டேவ் குருப்பா அப்படிங்கிறவரோட டேட் பண்ணியிருக்காங்க, பழகியிருக்காங்க. இது எல்லாமே அவங்க அம்மா கிட்ட சொல்லிவிட்டு ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கடைசியாக டேவை மீட் பண்ண போகிறதாகவும், நான் சீக்கிரம் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையன்கிட்டையும் சொல்லிட்டு போனதாகவும் அவங்க அம்மா போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ இதை கேட்ட போலீஸ் நேராக டேவ் கிட்ட இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ டேவை நோக்கி போலீஸ் போகிறாங்க. போகும்போது அங்கே டேவ் சொன்ன விஷயம் கேட்குற நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அப்படி டேவ் கிட்ட போன போலீஸ் கேட்குறது என்னென்னா, மரியாதையாக கேரி எங்கே இருக்கா அப்படிங்கிறத சொல்லிடு, நீயும் கேரியும் டேட்டிங்ஸ் போனது எல்லாமே எங்களுக்கு தெரியும், எல்லா ரெக்கார்டும் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி டேவை அவங்க ஸ்டைலில் கேட்குறாங்க. அதுக்கு டேவ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை நாங்கள் பழகலை அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லைங்க, நாங்கள் 2 பேரும் பழகியிருக்கோம், டேட்டிங்ஸ் போயிருக்கோம் அப்படின்ற உண்மையை அவர் போலீஸ்கிட்ட ரொம்ப தைரியமாக சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவரோட ஃபோனில் இருந்த மெசேஜ் எல்லாமே போலீஸ்கிட்ட காட்டுறாரு. அந்த மெசேஜில் கேரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ என் வாழ்க்கையை கெடுத்துட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், நீ ரொம்ப மோசமானவன் உலகத்திலேயே அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய மெசேஜ் அனுப்பிச்சு டேவை ரொம்ப மோசமாக திட்டியிருக்காங்க. இப்போ இதை பார்த்த போலீஸ் டேவ் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு அப்படி கேரி மேலே என்ன கோவம், கேரிக்கு உங்கள் மேலே என்ன கோவம், எதனால் இவ்வளோ மோசமான மெசேஜ் அவங்க உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற உண்மை எங்களுக்கு தெரிஞ்சாகணும் மறுபடியும் கேட்குறாங்க. அதுக்கு டேவ் என்ன சொல்கிறாருன்னா, சத்தியமாக எங்களுக்கு தெரியலை, எங்களுக்குள்ளே அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், நல்லா பழகினோம், இன்ஃபேக்ட் கேரி லாஸ்ட்டாக என்னோடய வீட்டுக்கு வந்துட்டு தான் போனாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ போலீஸ்க்கு ஒரு பக்கம் சந்தேகம் இருக்குது டேவ் மேலே, ஆனால் அதை காட்டிக்காத போலீஸ் அங்கேருந்து உடனே கிளம்புறாங்க. ஸோ கேரி எப்போ மெசேஜ் பண்ணாலும் அவங்க எங்கே இருக்காங்கன்றது தெரிஞ்சாலும் உடனே எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டேவ் அவங்க சர்வேலன்ஸில் டேவுக்கு தெரியாமையே வச்சுருக்காங்க. முப்பத்தி 5 வயதான டேவுக்கு மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக போன அவங்க லைஃப்பில் போக போக பிரச்சனை நிறையா இருந்ததுனால 2 பேரும் மியூச்சுவலாக பிரிஞ்சுட்டு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் டேவ் அங்கேருந்து ஒகாமா, நெபர்ஸ்கா அப்படின்ற இடத்துக்கு சேஞ்ச் ஆகி அங்கே ஒரு மெக்கானிக் ஷெட்டில் மெக்கானிக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஒரு 6 மாதமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த அவருக்கு திடீர்னு தனியாக இருக்க முடியல அப்படிங்கிற ஃபீல்
ரொம்ப வந்திருக்கு. ஸோ அப்போ தான் அவர் ஒரு டேட்டிங் வெப்சைட்டை அவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த டேட்டிங் வெப்சைட்டில் 35 வயதான லிஸ் காலியரை தேர்ந்தெடுக்கிறாரு. அவங்களுக்கு சேட் பண்ணுறாரு, மெசேஜ் பண்ணுறாரு. பின்னாடி 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க, டேட்டிங்ஸ் போகிறாங்க, இன்ஃபேக்ட் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது பேரலாக டேவ் இன்னொரு விஷயம் பண்ணுறாரு. அதை கேட்டால் நீங்களே ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. ஆமாங்க, அவர் மெக்கானிக் ஷெட்டில் ஒரு நாள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது டேவை நோக்கி ஒரு கார் மெதுவாக வருதுங்க. அதில் இருந்து கீழே இறங்கின ஒரு பெண்மணி டேவ் கிட்ட என்னோடய காரை ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டேவ் எஸ் ஐ கேன் ரிப்பேர் திஸ் கார் அப்படின்னு சொல்லிவிட்டு பேனட்டை ஓப்பன் பண்ணி ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த லேடிகிட்ட பேச்சு கொடுத்துட்டே ரிப்பேர் பண்ணுறாரு. இப்போ காரும் ரிப்பேர் பார்த்தாச்சு. ரிப்பேர் பார்த்ததுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த காசை கொடுத்துட்டு டேவ் கிட்ட இருந்து நகரும் போது டேவ் அந்த பெண்மணி கிட்ட மே ஐ நோ யுவர் நேம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே கேட்குறாரு. அப்போது என்னோடய நேம் கேரி ஃபார்வர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு அந்த லேடி நகர்றாங்க. இப்போ உடனே வீட்டு வந்த டேவுக்கு டேட்டிங் வெப்சைட் யூஸ் பண்ணையில் கேரி ஃபார்வர் நேம் மைண்டுக்கு வந்து போய்கிட்டே இருந்திருக்கு. ஸோ இப்போ நேமை சர்ச் பண்ணுறாரு. அப்போ கேரி ஃபார்வர்டோட ப்ரொஃபைலும் வருது. ஸோ ரெக்வெஸ்ட் கொடுக்குறாரு. அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ 2 பேரும் மெசேஜ் பண்ணுறாங்க, பேசிக்கிறாங்க, பழகுறாங்க. கேரிக்கு 37 வயதாச்சு. அவங்களும் ஒரு டிவோர்ஸ்டு உமன் தான். அவங்களுக்கும் ஒரு பையன் இருந்தான். ஸோ எல்லாமே தெரிஞ்சு தான் பேசுனாங்க. மறுபடியும் இவங்க 2 பேரும் பழகுறாங்க. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது டேவ் ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா கேரிக்கிட்ட நீங்கள் என்னோடய வீட்டுக்கு வா, நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாரு. ஸோ இதை நம்பி வீட்டுக்கு போன கேரி டேவ் கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத வகையில் இப்போ ஒரு சம்பவம் நடக்க போகுதுங்க. அது என்னன்னா டேவோட காலிங் பெல் அடிக்குது. ஸோ இப்போ மாடியிலேருந்து ஸ்டெப்ஸில் டேவ் கீழே இறங்குறாரு. கதவை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் அங்கே லிஸ் நிற்கிறாங்க. இப்போ ஷாக்கான டேவ் என்ன பேசுகிறதுனே தெரியாமல் லிஸ்கிட்ட நீ இப்போ இங்கே எதுக்கு வந்த, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. லிஸ் அப்போ சொல்கிறாங்க, என்ன டேவ் இது கொஸ்டின், நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், எனக்கு 2 நாளாக ஒர்க் அதிகமாக இருந்துச்சு, ஸோ வா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் டின்னர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ இதை கவனித்த டேவ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு கேரி கிட்ட ஒரு பொய் சொல்கிறாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க, கேரி கிட்ட லிஸ் என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம், நீ இப்போ போயிட்டு வர்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ கேரியும் ஓகே நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு கீழே இறங்குறாங்க. அப்போ லிஸ்ஸை ஒரு மாதிரி பார்த்துட்டு அவங்க கேரி மூவ் ஆகுறாங்க. அப்போது கேரி போனதுக்கப்புறம் டேவ் கிட்ட லிஸ் என்ன கேட்குறாங்கன்னா, இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டேவ் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க இதை கேட்டால். டேவ் என்ன சொல்கிறாருன்னா, கேரி என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி லிஸ்கிட்டையும் சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதை நம்பின லிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை அப்போதைக்கு ஃப்ரீயாக விட்டுட்டு அவங்களோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அன்று இரவு லிஸ் மற்றும் டேவ் 2 பேரும் டின்னர் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக டேவ் வந்து லிஸ்ஸை அவங்க வீட்டில் இறக்கி விட்றாரு. அப்போ மறுநாள் காலையில் லிஸ் ரொம்ப பதட்டமாக டேவை மீட் பண்ண வேகமாக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது டேவ் கிட்ட லிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னோட வீட்டு கார் கேரேஜில் யாரோ தன்னை பற்றி ரொம்ப தவறாக எழுதியிருக்கிறதாகவும் தன்னை கொல்ல போகிறதாகவும்
நீ டேவை விட்டு பிரிஞ்சு போயிடணும், நீ டேவ் கிட்ட இனிமே பழகுனா உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறதாகவும் இவங்களுக்கு நிறையா மெசேஜ் இமெயில்ஸ் வர்றதாகவும் டேவ் கிட்ட சொல்கிறாங்க. அப்போது நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில் டேவ் ஒரு விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறாரு. அது என்னென்னா, தன்னையும் ஒரு 2 நாளாக யாரோ ஸ்பை பண்ணுறதாகவும், தன்னோட கார் கேரேஜ், வீடு மற்றும் தான் போகிற இடம் எல்லா இடத்துலையும் பின்தொடர்கிற மாதிரி இருக்கிறதாகவும், தன்னையும் உன் கூட பழகக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறதாகவும் மெசேஜ் வர்றதா லிஸ் கிட்ட டேவ் ரொம்ப வருத்தமாக சொல்கிறாரு. இப்படி இவங்க 2 பேரும் வருத்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது அன்று இரவு யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்க போகுது. அது என்னென்னா, லிஸ்ஸோட வீடு தீப்பற்றி எரியுது. அதில் அவங்க செல்லமாக வளர்த்த 4 பெட்டும் சேர்ந்து எரிஞ்சு சாம்பலாகுது. இப்படி தன்னோட வீட்டுக்கு தீ வச்சது கேரி தான் அப்படின்னும், தன்னை கொல்ல போகிறதா அவங்க மிரட்டுறதாகவும் போலீஸ்கிட்ட கால் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ டிம்மோட டீமும் ரெஸ்கியூ டீமும் வந்து லிஸ்ஸை காப்பாற்றுறாங்க. இப்போ டேவும் லிஸ்க்கு ரொம்ப ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த கதையில் நடக்க போகிற ட்விஸ்ட்டு நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவு இருக்க போகுது. இதோட அடுத்த பார்ட் இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது. அதில் ஐடி டீமும் போலீஸ் டீமும் எந்த அளவுக்கு அவங்களோட ப்ரில்லியன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க, கேட்க போகிறீங்க. ஸோ ஜஸ்ட் வெயிட் ஃபார் த செகண்ட் பார்ட்.